இவரை எங்கேயாச்சும் காணோம். இவரை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு விஜய பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொத்தடி. ஏய் பொம்மா, அம்மடி நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? பாப்போம், இனிமேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சித்திரங்களை பாட சொன்னா எங்களை அஞ்சல் போட சொன்னா மாப்பிள்ளைடா, நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியா பாக்குறோம். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். तू समझा? हाँ नहीं तू समझा नहीं. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று அடுத்து சரி என்று படும். என்ன ஏதேதோ பேசுறியா? உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்ல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. 1ஆம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். மாப்பிள்ளை சீமான் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களே, மாப்பிள்ளை சீமான் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களே, நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ற நான் பாத்துலடா. எங்க அப்பா அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தன்மானமிக்க தமிழன் என்கிற இன உணர்வும் மான உணர்வும் அந்த தமிழ் ரத்தமும் அவருக்கு இருந்ததை நாம் பார்த்ததிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பாசம். தனி ஈழம் அப்படிங்கிறது நமக்கு அவசியமா? நம்ம இந்தியாவுக்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வருமா சார்? தமிழர்கள் கிடையாது, ஸ்ரீலங்கன் தமிழ், they belong to that country, there's a country there. ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது, this is India, you belong to Sri Lanka. நம்ம எப்படி அமைதியாக எல்லாம் வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்பதுதான் ஒரு அரசாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டு ட்ரம்ப் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தன்மானமிக்க தமிழன் என்கிற இன உணர்வும் மான உணர்வும் தமிழர்கள் கிடையாது, ஸ்ரீலங்கன் தமிழ், they belong to that country, there's a country there. அந்த தமிழ் ரத்தமும் அவருக்கு இருந்ததை நாம் பார்த்ததிலிருந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது, this is India, you belong to Sri Lanka. கேக்குறவன் கேன பையனாதான் கேப்பையில நெய்யூருன்னு சொன்ன மாதிரி நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியோ? வெட்கங்கெட்டு மானங்கெட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தல உண்டா, ஒரு மானங்கட்ட கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்டிங்க அப்படி கோலைய அரசியல் கோலை. விஜய்னா அரசியல் கோலைதான்டா. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போறாங்க? கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி அழைச்சு வர போறாரா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? அங்க ஒரு செல்ல பிராணி ஒண்ணு வரும், சொன்னா குடு ஓடி வந்துறாங்க. அது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு நம்ம பேங்க் வந்து போராடிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர், எல்லாம் நம்மள ஜோக்கர் ஜோக்கர் சொல்றாங்க. நம்ம ஜோக்கரா? நம்ம ஜோக்கரா? ஓகே, நம்ம தான் ஜோக்கரா? நம்ம தான் போலி போராடிறோம். நான் ஒண்ணே சொல்றேன், இங்க வெயில்ல மழையில உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம ஜோக்கரா? நம்ம எல்லாம் போராளி. நம்ம எல்லாரும் போராளி. இந்த கொட்ட மழையில இங்க உட்கார்ந்திருக்கால சோறுங்கீங்க. A few moments later. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் தோழர்களே, கட்சிக்கு ஸ்கோர் பண்ற இடம் இது கிடையாது. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. நான் டைரக்டாவே சொல்ல விரும்புறேன். ஜென்சிடிஎம் போட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேயும் செருப்படி ஜென்சி டிஷர்ட்டை போட்டு போய் உட்காந்து வச்சு வெளில தொத்திட்டாங்க. நீங்க ஸ்கோர் பண்ற இடம் இது கிடையாது. கேந்திர மேல ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வழக்கமா நாங்க 200 ரூபா வாங்கிட்டு தான் எந்த போராட்டம் வந்தாலும் போவோம். நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாம், சும்மாவே நீ சும்மா செஞ்சுட்டாலும் இங்க இருக்கிற போராட்டம் வீணா போயிடுவோம் அப்படின்னு துரத்தி விட்டாங்க.
உனக்கு தமிழே தெரியாதா? மேல கை வச்சா திராவிடம் வரும். திராவிடம் வரும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையா. மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டா ஒழிச்சிடுவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. ஏங்க, படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பேற்று. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க, கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன ஸ்டெப் எடுத்தோம் 2001ல 2021ல ஏன் இப்படி வளர்றீங்க? பேன் நீட், எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல. வருஷமா நடக்காதது 2 மாசத்துல நடந்துடும் நம்புறீங்களா நீங்க? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. தொடர்ந்து நீட்டுக்காக சட்ட போராட்டம் நடத்தினது நாங்க. இன்னமும் நீட் ஒழியும் வரை நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நடிகை சனம் செட்டி என்ன கேட்டாங்கன்னா, இங்க யார் ஸ்டூடெண்ட், இங்க யாரு கட்சி சாராதவங்க, இங்க யாரு மாணவர்கள்? For the ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல இங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல. Thank you. இங்க யாரு கட்சி சார்ந்தவங்க? இந்த டீடைல் எல்லாம் கேட்ட உடனே அங்க இருந்து பூரா 200 ரூபா கொடுத்துருப்பீங்க தானே? மாணவர்கள் கண்டிப்பா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. மாணவர்கள் அதை பொறுமையா கேட்டு எங்களுடைய போராட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கை காட்டுறானுங்க. என்னடா அர்த்தம்? ஓத்தாட்ட இது மாதிரி காமிச்சிருவீங்களா? உன் தங்கச்சிட்ட காமிச்சிருவீங்களா? ஒக்கால்கிட்ட காமிச்சிருவீங்களா? உனக்கு விரல் இருக்குல்ல, வீட்டுல போய் உங்க அத்தா, உங்க அக்கா, உன் தங்கச்சி, உன் குடும்பத்துல கிழவி இருந்தா கூட காட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதற்காக போராடிய, இந்த போராட்டத்திற்காக போராடிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு கரப்பான்பூச்சி கழகம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய இந்த சிபி அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நீட் தேர்வு பேன்னு தானே நீங்க வந்து இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப காங்கிரஸ் நீங்க வாங்குறீங்க. இல்ல, திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னாரு. கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல, நீட்டை உடனே ஒரே கையெழுத்தை நிறுத்துவோம், அதுக்கு ஏற்ற ரகசியம் இருக்குன்னாரு. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா, ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்க எங்களோட இது. மாணவர்களோட போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா வந்து, ஏன்னா இதை மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க, அவங்க இருக்காங்க. தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றதுக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பற்றி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.